கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கான தியானத்தின் தலைப்பு, பஞ்ச காலத்திலும் இழந்ததை திரும்ப பெறுவாய். ஆதியாகமம் 45:26. யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சி அடைந்தது, அவன் அவர்களை நம்பவில்லை என்று வாசிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் சூழ்நிலைகள் நிமித்தம் நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் இழப்புகளையும் சிறையிருப்பின் அனுபவங்களையும் வியாதிகளையும் கடந்து சென்றாலும் கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் மகா கிருபையும் உடைய தேவனாயிருக்கிறபடியால் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய கரம் அவருடைய பிள்ளைகளோடு இருந்து அவர்களை தாங்கி சேதப்படுத்தாதபடி விடுவிக்கிறது. அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட சவாலான சூழ்நிலைகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தோடு அனுமதிக்கிறார். ஏன் இவைகள் என் வாழ்க்கையில் சம்பவிக்கிறது? கர்த்தரை பின்பற்றி விசுவாச வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட சவால்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்ற கேள்விகளுக்கு அநேக நேரங்களில் நமக்கு பதில் வருவதில்லை. ஆனால் குறித்த காலங்கள் நிறைவேறும்போது கர்த்தர் கரம் இப்படிப்பட்ட போராட்டங்களிலிருந்து அவருடைய பிள்ளைகளை விடுவிப்பது மாத்திரமல்ல, இழந்து போன ஒவ்வொன்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறது. எரேமியா 30:18-19 வசனங்களை நாம் வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று வாசிக்கிறோம். இதுவே இந்த நாளில் சிறுமைப்படுத்தப்பட்ட தம்முடைய ஜனத்திற்கு கர்த்தர் கொடுக்கிறதான வாக்குத்தத்தம். கர்த்தர் சிறையிருப்பை திருப்பி இழந்து போன யாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும் போது அவர்களுடைய துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போகும். எரேமியா 33:11 கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம், இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று சொல்லுகிறார். அவர்கள் முன் இருந்தது போலிருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 33:11. இந்த வாக்குத்தத்தம் யாக்கோபின் குடும்பத்திற்கு உலகமெல்லாம் பஞ்சத்தால் தத்தளித்து கொண்டிருந்த காலத்தில் சம்பவித்தது. கர்த்தருடைய பிள்ளைகளின் சிறையிருப்பை திருப்புவதற்கு சுற்றியுள்ள சூழ்நிலைகளும் காலமும் ஒரு பொருட்டல்ல. செழிப்பின் காலத்தில் மாத்திரமல்ல, பஞ்ச காலங்களிலும் கர்த்தரை உறுதியாய் பின்பற்றுகிறவர்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆதியாகமம் 37:32-35 வரை படிக்கும்போது யாக்கோபு தான் மிகவும் அதிகமாக நேசித்த தன் குமாரனை ஒரு துஷ்ட மிருகம் கொன்று போட்டு அவன் இறந்து போனான் என்று தன் குமாரர்கள் மூலம் அறிந்து யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டை கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். அவனுடைய குமார்த்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட இழப்புகளை கடந்து செல்வது சாதாரணமான காரியமல்ல. சுமார் 20 வருடங்கள் கழித்து தேசமெல்லாம் பஞ்சத்தால் தத்தளித்த போது யாக்கோபு தன் குமாரரை எகிப்திற்கு தானியம் கொள்ளும்படியாக அனுப்பினான். ஆதியாகமம் 45:1-15 வரை உள்ள வசனங்களை படிக்கும்போது யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். தன்னை பற்றிய கர்த்தருடைய தெளிவான திட்டத்தை அறிந்தவனாக 7வது வசனத்தில், பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்பே அனுப்பினார். ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை இவ்விடத்திற்கு அனுப்பி என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார் என்ற சாட்சியை தன் சகோதரர்களுக்கு முன்பாக சந்தோஷமாக கூறினார். அநேக வருடங்களுக்கு பிறகு இழந்து போன தன் குடும்பத்தினரை மறுபடியும் யோசேப்பு பெற்றுக்கொண்டார். 26வது வசனத்தில், இந்த செய்திகளை எல்லாம் யோசேப்பின் சகோதரர்கள் வந்து தங்கள் தகப்பனாகிய யாக்கோபின் இடத்தில் அறிவித்த போது இந்த காரியங்களை நம்ப முடியவில்லை அவரால். அவர்கள் யோசேப்பு தங்களோடு சொன்ன வார்த்தைகளை யாவையும் அவனுக்கு சொன்ன போதும், தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்ட போதும்
அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது என்று வாசிக்கிறோம். தன் குமாரன் இறந்து போனான் என்று அநேக வருடங்கள் துக்கம் கொண்டாடிய யாக்கோபுக்கு தன் மகன் உயிரோடு இருக்கிறான், எகிப்து தேசத்தின் அதிபதியாய் இருக்கிறான் என்ற செய்தியை அவருக்குள் ஜீவனை கொண்டு வந்தது. இவைகள் எல்லாம் பஞ்ச காலத்தில் யாக்கோபின் குடும்பத்திற்கு சம்பவித்தது. இந்த நாளிலும் கர்த்தரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட நம்பக்கூடாத காரியங்களை கர்த்தர் செய்து நாம் எதையெல்லாம் கடந்த காலங்களில் எழுந்து போனோமோ அவற்றையெல்லாம் பஞ்ச காலத்தில் திரும்ப மீட்டுக்கொள்ளும்படியாக நம்முடைய ஒவ்வொருவரின் சிறையிருப்பையும் திருப்புவார். நம்மால் நம்பவே முடியாத இருதயம் மூர்ச்சி அடைக்கும் அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். சோர்ந்து போன, நம்பிக்கையற்று போன, இழந்து போன அநேக காரியங்களை கர்த்தர் திரும்ப பெற போகிறார். கர்த்தர் தரப்போகிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய தொய்ந்து போன ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்க செய்ய போகிறது. யோசேப்பை போல நம்முடைய பிள்ளைகள் அதிபதிகளாக உயர்ந்த பதவிகளில் மாறுவதை நம் கண்கள் காண உதவி செய்வார். அப்படியாக கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் நிறைவேறப் போவதற்காக ஸ்தோத்திரம். ஆமேன். ஜெபிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் தேவனே, யாக்கோபின் குடும்பத்தின் சிறையிருப்பை கொடிய பஞ்ச காலத்தில் திருப்பி இழந்து போன யோசேப்பை திரும்ப கொடுத்தது போல உம்மை நம்பியிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் கடந்த காலங்களில் இழந்து போனவைகள், சிறைப்பிடிக்கப்பட்டு போனவைகள் எதுவாக இருந்தாலும் அதை சந்தோஷத்தோடு திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்களால் நம்பவே முடியாத, எங்கள் ஆவியை உயிர்ப்பிக்கக்கூடிய அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்ய போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.